சிஎஸ்கேவோட மினி ஆக்ஷன் பற்றின ரிவ்யூ வீடியோ நான் பீடாகோட சேனலில் பார்த்தேன் அண்ட் அஸ்வினோட சேனல்லையும் பார்த்துருந்தேன். நார்மலாக ஒரு ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிறான்னா ரிவ்யூ பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இல்லைன்றதை ஏதோ கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரெஸ்பான்சஸ் நான் மோஸ்ட்டாக என்னோட போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா இதை பார்த்துட்டு அதையும் பாருங்கள். அண்ட் அதில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணனால ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இது சொல்லலாமா வேணாமான்ற மன வருத்தம் இருந்துச்சு. சரி, அந்த மன வருத்தம் இருக்க வேண்டான்ட்டு செப்பரேட்டாக ஒரே வீடியோவை போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோலேயே பீடாக் என்ன சொல்லி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுருக்காருன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகைன் இது குறை கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லை கைஸ். ரிவ்யூ நம்ம அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அண்ட் அவங்க ட்ரால் மாதிரி நம்மள மாதிரி சொல்கிறேன் நானோ இல்லை நீங்கள் யாராவது சேனலில் நீங்கள் ஏதோ சொன்னால் அது வேறு. பட் ஒரு அனலிஸ்ட் லெவலில் இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குறாங்கன்ற போது ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்க அதோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று நான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கவுட்டிங் ஹிப்போக்ரஸி இந்த பாயிண்ட்டை விட்டனால எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கைஸ். ஸோ அதனால் இந்த வீடியோவோட ரீசனே இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான். இதை நான் போன வீடியோ மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்க பஞ்சாப் கிங்ஸில் இருக்கும் போது கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்போ 2018 வருண் சக்கரவர்த்திக்கு 8.4 crores கொடுத்து எடுத்தாங்க. ஓகேவா, அது உடனே இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட் கொடுக்கல. பட் ஸ்டில் வருண் சக்கரவர்த்தி இப்போ எப்படி இருக்காருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ 8.4 crores அப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கொஞ்சம் அன்னோன் கமாடிட்டி தான். ஸோ அந்த டைம் 8.4 crores கொடுத்து அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஸ்கவுட்டிங்னா பேஸ் ப்ரைஸில் எடுக்கிறது தான் ஸ்கவுட்டிங். நான் ஒத்துக்கிறேங்க. ஸ்கவுட்டிங்கிறது அன்னோன் கமாடிட்டியை மும்பை ஜெனரலாக எடுக்கிற மாதிரி ஒரு விக்னேஷ் புத்தர் எடுத்தது அது அன்னோன் கமாடிட்டி தான். கரெக்ட், அந்த மாதிரி எடுக்கிறது தான் ஆக்சுவலான இன்டெப்த் ஸ்கவுட்டிங்னு சொல்லலாம். நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் பாருங்களேன். நானும் ஒரு பேருக்கு ஏலத்துக்கு ஒரு பிளேயர் மேலே பிட் பண்ணுறேன், இன்னொரு டீமும் அந்த பிளேயரை பார்த்து அவங்களுக்கு பிட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக விலை ஏற தான் போகுது. அது ஏன் மிஸ்டேக்காக? டெஃபினட்டாக கிடையாது. நான் அந்த பிளேயர் தான் பெஸ்ட் பிளேயர் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் தான் காசு போடுறேன். நான் டிசைட் பண்ண பிளேயர் நான் எவ்வளோ கொடுத்து போனாலும் எடுக்கலான்றதை நான் கிளியராக இருந்திருக்கேன். என்னோட ட்ரைல்ஸில் ஆன பிளேயர் அவன். நான் ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மாலாம் போன மிட் சீசன் ட்ரையில் பார்த்து எடுத்த பிளேயர்ஸ். எனக்கு அவர் தான் வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்ட போது எனக்கு ப்ரைஸே மேட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லலாம் ஹை ப்ரைஸில் போயிருதுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரில் எடுத்துருக்கலாம்னு டெஃபினட்டாக சொல்லலாம். பட் நீங்கள் சொன்ன விதம் அப்படி கிடையாது. ஸ்கவுட்டிங்கிறது பேஸ் ப்ரைஸில் எடுக்கணும். ஒரு சலிலாராவை அதே ப்ரொஃபைல் எடுத்துட்டாங்களே, நீங்கள் அப்படி எடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ விலைக்கு போனீங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு சுத்தமாக இது புரியல கைஸ். இது என்ன விதமான கம்பேரிசன், ஏன் இப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு டேய் என்னடா பேசுகிறீங்க, ஏதாவது லாஜிக் இருக்காடான்ற மாதிரி கேட்குற அளவுக்கு ஆன பாயிண்ட் இது. அண்ட் அதுதான் அப்போ வருண் சக்கரவர்த்தியை ஸ்கவுட் பண்ண பேர் ஸ்கவுட்டிங் இல்லையா? நான் ஸ்கவுட்டிங் சொல்கிறேன். என்ன பொறுத்தவரை அது ஸ்கவுட்டிங் தான். ஒரு அன்னோன் கமாடிட்டியை நீங்களும் பார்த்துருக்கீங்க, இன்னொரு டீமும் பார்த்துருக்கு. 8.4 crores போயிருக்காரு. ஸோ தட் டஸ் நாட் மீன் நான் ஸ்கவுட்டிங் பண்ணலை. அகைன் இது நான் சிஎஸ்கேக்கு முட்டு கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரிலாம் அர்த்தமே கிடையாது கைஸ். ஜென்ரலாக இது என்ன விதமான லாஜிக்? நான் ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணுறேன்னா இல்லை என் ஸ்கவுட்டிங் நான் என்னோட டீமோட அனலிஸ்ட்டையோ ஸ்கவுட்டிங் மெம்பர்ஸையோ நான் திட்டிட்டு இருக்கேனா? எனக்கு புரியல. இதே செகண்ட் ஹிப்போக்ரஸி. நான் தேர்ட் அண்ட் ஃபைனலுக்கு வருவோம். அண்ட் இதோட நிறையா இருக்குது கைஸ். பட் எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்த இன்சிடென்ட்ஸ் தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போக நீங்களும் நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த பேக்கப் கைஸ், இந்த பாயிண்ட் வரும்போது என்னால் ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். எனக்கு 25 பேர் டீமில் ஆடலாம்டா, என்னடா பேசுகிறீங்க? ஒரு ஸ்குவாட்னா 25 பேர் நான் எடுத்துக்கலாம், ஏன் இஷ்டம், நான் 25 பேர் தான் எடுத்துக்கலாம். நான் ஏன் 12 பிளேயர் 11 பிளேயர் தான் எடுத்துகிட்டு ஒரு டோர்னமெண்ட்குள்ளே போக போகிறேன்? அப்சல்யூட்லி இந்த லாஜிக் எங்கே போச்சு? லாஜிக்கே இல்லை, லாஜிக் காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் பிளேயிங் ஆட முடியாது, எங்கே எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்கிறாரு. கரெக்ட் தான். ஊர்வில் பட்டேல் கடைசி வருஷம் நல்லா ஆடினார். பட் எங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க? கரெக்ட் தான். குட் கொஸ்டின். வேஸ்ட் ஆஃப் டேலண்ட் அண்ட் ரிசோர்ஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரா? அதான் இது ஊர்வில் பட்டேல் ஆட முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாதுன்னு அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தார். கரெக்ட் தான். எனக்கு வருத்தமாக இருக்குது ஊர்வில் பட்டேல் ஆட முடியாதுன்னா. அட்லீஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்ட் நிறைய பேருக்கு ஊர்வில் பட்டேல் பிளேயிங் ஒன்று இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட தாட் ப்ராசஸில் ஊர்வில் பட்டேல் பேக்கப்பாக தான் இருக்காரு. ஓகேங்களா? கரெக்ட். கன்வீனியன்ட்லி அந்த பேக்கப் பிளேயர்ன்ற கான்செப்ட் ஒன்று விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு கைஸ். நம்ம பார்த்துருந்தோம் பிரெவிஸ்க்கு டைரக்ட் ஸ்பாப் யாருமே இல்லை ஓவர்சீஸ் பிளேயர்ஸில். ஸோ இந்தியன் பிளேயரில் அந்த ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயராக சர்ஃப்ராஸ் கான் அவங்க எடுத்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் பிரெவிஸ்க்கு இன்ஜுரினா சர்ஃப்ராஸ் கான் ஈஸியாக ஸ்லாட் இன் பண்ணுவார் அந்த ரோலுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் பார்க்காம எங்கே ஆடுவாங்க, ஜாக் போல்ஸ் எங்கே ஆடுவார், இவர் எங்கே ஆடுவார், அவர் எங்கே, எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இதெல்லாம் பேசிக் நம்ம சொல்லித்தர முடியாது, சைல்டிஷாக இருக்குது. டீம்னா பேக்கப் இருக்கணும். பேக்கப்னா 25 பேர் நான் ஸ்குவாடில் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இது ஆர்சிபியை டார்கெட் பண்ணல, ஈஸியாக டக்குன்னு ஞாபகம் வர எக்ஸாம்பிள் இன்னொரு வீடியோ அவரோட சேனலில் ஆர்சிபி அனாலிசிஸ் விட்டுருப்பாரு. நான் கன்ஃபார்ம் பண்ணதான் அதை பார்த்துருந்தேன். பட் இது ஈஸியாக அவர் சொல்ல மாட்டார் எனக்கு தெரியும். என்ன சொன்னார்னா இந்த பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணியிருப்பார். ஆர்சிபிக்கு வெங்கடேஷ் ஐயர் ஆர் படிக்கல் அட் நம்பர் 3ன்றது குட் ஹெட் ஏக் டு ஹேவ்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டாக? ஆமாம், உண்மை தான். இது பக்காவான ரிவ்யூ.
இதுதான் நானே எதிர்பார்க்குறேன். சூப்பரா எடுத்திருக்காங்க ஆர்சிபி. வேற லெவல் ஆக்ஷன் பிக் எடுத்திருக்காங்க. பட் அந்த பாயிண்ட்ல மட்டும் வெங்கடேஷ் ஐயரா படிக்கலான்றது நல்ல ஹெட்டேக் டு ஹேவ். பட் சிஎஸ்கேல ஊர்வில் பட்டேலா ஒரு கார்த்திக் சர்மான்றது நல்ல ஹெட்டேக் இல்லையா? இங்க லாஜிக் எங்க சார் போச்சு? படிக்கல் லாஸ்ட் சீசன் செம்மையா பண்ணாரு. இப்ப அவருக்கு ஸ்பாட் இல்லைன்றது போது நீங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும்ல. அப்படி பண்ணல. ஸோ இதுதான் கைஸ். இது போல நிறையா இருக்கு. பட் எஸ், எனக்கு இதெல்லாம் வந்து என்னடா இது இல்லை ஒரு ரிவ்யூவா இல்லை என்னதுன்ற அளவுக்கு இருந்துச்சு கைஸ். ஸோ டெஃபினட்டாக நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது. பட் அகைன் இந்த பேக்கப் பாயிண்ட்டும் இந்த ஸ்கவுட்டிங் பாயிண்ட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பேக்கப் பாயிண்ட் நான் போன வீட்டில் சொல்லியிருந்தேன். பட் இந்த ஸ்கவுட்டிங் பாயிண்ட் பேசினாரு பாருங்களேன், எப்போ என்னால் முடியல சீரியஸாக. ரிவ்யூ பண்ண சொன்னா ரிவ்யூ பண்ணுங்க. பட் அதை விட்டுட்டு நீங்களே ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி டிசைடட் பண்ணிட்டீங்க என்ன ஸ்குவாட் எடுத்தாலும் கழுவி தான் ஊற்ற போகிறோன்னு. நீங்கள் உள்ளதை சொல்லுங்க தான் சொல்கிறோம். நாங்களே சொல்கிறோம். ஏன் நான் சொல்கிறேன் கைஸ் இந்த டீம் கப் அடிக்காது. பட் இருக்கிற ஆப்ஷனில் இதுதான் பண்ண முடிஞ்சது கைஸ். ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். சிஎஸ்கே மெகா ஆக்ஷனில் லூஸ் பண்ணிச்சா? ஆமாம், உண்மை. மெகா ஆக்ஷனில் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேஸ் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம மிஸ் பண்ணப்போ பஞ்சாப் வந்து மொத்த ஆல்ரவுண்டர் கூட்டத்தையும் பிடுங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு நல்ல பிளேயர் கூட ஆக்ஷனில் இல்லை. ஸோ பேசிக்காக 1-2 பேர் தான் இருந்தாங்க. அண்ட் அது வந்து போதுமானதாக இல்லை நமக்கு. ஸோ அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணோம். அதனால இப்போ அடி வாங்கிட்டு இருக்கோம். சிஎஸ்கேவோட மினி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ராங்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது கைஸ். ஜேஎஸ்கேல தப்பு பண்ணாங்க. நம்ம சிஎஸ்கே என்னோட தாட் ப்ராசஸில் நான் என்ன யோசிக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக சிஎஸ்கே பண்ணாங்க, சொதப்பினாங்களன்னா அதை நான் அப்படி தான் சொல்ல முடியும் கைஸ். நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருப்பீங்க, அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சிருப்பாரு. பட் நான் அவர் சைடு ஏன் சொல்கிறேன்னா, அவர் அனலிஸ்ட்ன்ற போது அவங்க கிளியராக பார்த்துட்டு யோசிச்சு தானே பேசணும். அதெல்லாம் பேசாமல் இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பட் மினி ஆக்ஷனில் ஜேஎஸ்கே ரொம்ப கொடூரமாக பண்ணாங்க. நம்ம சொன்னோம், பேனிக் ஆனாங்க. நீங்கள் அந்த லைவாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆக்ஷனில் சொதப்புனது அப்படியே கிளியராக அவங்க ஃபேஸில் தெரிஞ்சுது. மெகா ஆக்ஷன் வேறு. மெகா ஆக்ஷனில் ஸ்டார்டிங்கில் பிளேயர்ஸை விட்டுட்டு பிரிவ்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக பிளான் சொதப்பிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த எல்எஸ்ஜி இப்போ பத்திரானாக்கு வச்சுட்டு இருந்தானுங்க பாருங்களேன். விட்டதுக்கப்புறம் கடைசியாக 8 கோடி இங்கிலீஷ்க்கு போட்டு எடுத்துருக்காங்களா. ஸோ அதே தான் ஜேஎஸ்கேக்கு ரிப்பீட் ஆச்சு. நான் அப்பயே கொடூரமான ஆக்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்ல முடியும். நான் முட்டு கொடுக்குறேன்னு அர்த்தம் கிடையாது கைஸ். நான் ஆல்ரெடி ப்ரீ ஆக்ஷனில் வீடியோவில் என்ன ஸ்பாட் சொல்லியிருந்தனோ அதுக்கான பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போதைக்கு என்னோட வியூ வந்து மேட்ச் ஆகும்போது நான் வந்து இது வேணும்னே நான் வந்து இவங்க பீடாக் பண்ண மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மினி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. குட் இட் பி பெட்டர்? எஸ், கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லலாம் கைஸ். ஏன்னா நம்ம மெயின் சாய்ஸ் அந்த பேஸ் பவுலிங் ஆர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது இருந்திருந்தால் டீம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கான ரீசன் நான் போன வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஜேசன் ஹோல்டர் இருந்தால் ஒரு இந்தியன் பேசரை ட்ராப் பண்ணிவிட்டு ராகுல் சஹர் ஹோல்டர் எடுத்துகிட்டு வரலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். பட் அது கொஞ்சம் இப்போ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் மேனேஜபிள் தான். அண்ட் இருக்கிற ஆப்ஷனை எடுத்திருந்தால் வெங்கடேஷ் ஐயரோ, ரவி பிஷ்ணையோ, லிவிங்ஸ்டனோ இல்லை மில்லரோ யாரை எடுத்திருந்தாலும் இந்த டீம் கப் அடிக்க நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. கப் அடிக்காது, டைட்டில் வின்னர் டீம்னு ஆகவே முடியாது இந்த டீம் வச்சுட்டு. ஸோ அதனால் இருக்கிறதுல பொட்டென்ஷியலி நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷனுக்கு அவர் ஏதோ ஒரு காசி சாரோ ஒரு ஃபிளமிங் யாரோ சொல்லியிருப்பாங்க 5 to 7 இயர்ஸில் சிஎஸ்கேவோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றத சக்சஷன் பிளானிங்காக நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றது கிளியராக அவங்களோட லாங் தாட் ப்ராசஸை காட்டுது. ஸோ அவங்க கண்டிப்பாக ப்ராசஸ் தானே சொல்கிறாங்க. சட்டையில் கூட அந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்ற மாதிரி தானே போடுறாங்க. ஸோ தே நோ தே கான் வின் த ஐபிஎல் திஸ் இயர். இந்த டீம் எவ்வளோ பிளே ஆஃப் வர போக முடியுமா, லக்கில் டாப் ஆர்டர் அடித்து போக முடியுமான்றதை அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ 4th பாயிண்ட், டீம் டு வின் ஐபிஎல்லாம் டெஃபினட்டாக கிடையாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த டீம் கண்டிப்பாக கப் அடிக்காது. லக் இருந்தால் டாப் பிளே ஆஃபில் குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக்கப்பாக க்ரீனாக பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயராக க்ரீனாக பார்த்தாங்க. க்ரீன் கிடைக்கல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அன்கேப் பிளேயர்ஸ் மேலே போயிட்டு லாஸ்ட் இயர் ஐ திங்க் அரட்டி ஸ்குவாட் வீடியோவில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் இந்த ஃபிலாசபி தான் ஒர்க் ஆச்சு கடைசியாக. ஸோ அதே ஃபிலாசபியில் டபுள் டவுன் பண்ணிட்டு அதே மாதிரி பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. ஒர்க் ஆகாதுன்றது செகண்டரி. பட் அவங்களோட கிளியர் விஷன் இது காட்டுது. அண்ட் அதுக்கான பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது அப்சல்யூட்லி ஃபைன். அண்ட் ஃபைனலி அதாங்க ஓவரால் ஃபிலாசபி வந்து இருக்கிற ஆப்ஷனில் எது பெஸ்ட்டோ எது செகண்ட் பெஸ்ட்டோ பார்த்துட்டு பிளான் ஏன் கேமரன் கிரீன் கிடைக்கலன்றவங்க பிளான் பியை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பார் திஸ் பேஸ் பவுலிங் ஆர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த ஒரு மிஸ் இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ் ஆப்ஷனில் பார்க்க முடிஞ்சது. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ரெஸ்பாண்ட் கைஸ். இது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் ஜென்ரலாக நான் பார்க்க முடிஞ்சுது. நம்ம வீடியோஸில் இல்லை, பட் நான் அதுக்கு முன்னாடி மற்ற வீடியோஸ்லாம் ஒரு வீடியோ தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதில் ஜென்ரலாக அவங்க காமனாக பேசுகிற விஷயங்கள் அண்ட் அதுக்கான ரெஸ்பாண்ட், எஸ்பெஷலி நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் 2-3 பேர் அவங்க ஐ திங்க் பத்ரின்னு நினைக்கிறேன், பத்ரி அனிருதா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான பாசிபிள் ரெஸ்பான்சஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஷின், சிஎஸ்கே ஆக்ஷனில் பேனிக் ஆனாங்களா? டெஃபினட்டாக கிடையாது. ஜேஎஸ்கே பேனிக் ஆனாங்க, சிஎஸ்கே பேனிக் ஆகலை. கிளியராக இதை காசி சாரும் சொல்லியிருப்பாரு. நாங்கள் க்ரீன் போனதுக்கப்புறமா 2 பேரை நாங்கள் டார்கெட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு. பிரசாந்த் வேர் இவ்வளோ காசு போவாங்கன்றது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கார்த்திக்
கார்த்திக் சர்மாக்கு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அவங்க சொல்கிறத பற்றி பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கிளியராக இதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லிட்டாங்க கைஸ். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் லிவிங்ஸ்டன் மேலே போகணுன்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த பிளானே அவங்களுக்கு சாய்ஸாக தெரியல கைஸ். ஸோ இது கிளியராக அவங்க சொல்கிறத வச்சு தெரிஞ்சுது. இப்போ கொஸ்டின் நம்பர் 2, மிஸ்ஸிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் டெத் பவுலர். நம்ம போன வீடியோவில் இது கவர் பண்ணது தான். அவங்க முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் ஜேசன் ஹோல்டருக்கு ட்ரை பண்ணாங்க. ஜேசன் ஹோல்டர் கிடச்சிருந்தான்னா பிளேயிங் லெவனில் அவர் ஆடுவார். ஏன்னா அவர் பவுலிங் பவர் பிளேயில் போடுறதுனால ஒரு இந்தியன் பேசரை தூக்கிட்டு ஒரு ராகுல் சாகரோ ஒரு தேவைப்படுற நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியான பவுலர் இல்லை எடுத்துகிட்டு வரலாம். ஏன் ஒரு மேட் என்ட்ரி கூட வரலாம். மேட் என்ட்ரி இல்லை, அதான் ராகுல் சாகரோ ஒரு அமன் கானோ லைக் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருக்கலாம். அது ஒரு ப்ராபபிள் மிஸ்ஸாக இருந்துச்சு. அவர் அப்படி இல்லைன்னா 2 பேசர் ஸ்ட்ராட்டஜி போகணுன்னா முஸ்தபிசுர் அலாங் வித் நேத்தன் எல்லிஸ் ஆடலான்ற பிளானில் அவருக்கு ஆல் அவுட் போனாங்க. ஸோ அவர் ஆடினா கலில் ஆட தேவையில்லை, கம்போஜ் ஆடலாம். ஸோ அந்த ஒரு வெரைட்டி தான் கைஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் டெஃபினட்டாக அது கிடைக்காதனால பேசிக்காக ஏன் கிடைக்கலன்னா பிரசாந்த் அண்ட் கார்த்திக்கு அதிகமாக போனதுனால. பட் ஸ்டில் தட் இஸ் நாட் their டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அது ஒரு ப்ரியாரிட்டினாலும் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி அது இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் லைக் நமக்கு மிஸ் ஆச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் ஃபைன் கைஸ். ஈவன் அதான் இங்கே பாயிண்ட்டை சொல்கிறேனே, வெங்கடேஷ் ஐயர் ஹோல்டர் எடுத்திருந்தா கூட பெரிய ப்ராப்ளம் எதுவும் சால்வ் ஆக போகிறது கிடையாது. அண்ட் அவங்களோட கான்செப்டில் 200 கண்டினியூஸாக டே இன் டே அவுட் அடிக்கணுன்ற ரீசனில் இந்த மாதிரி ஒரு டீம் அசம்பிள் பண்ணியிருக்காங்க கைஸ். அதுதான் கிளியராக தெரியுது. அண்ட் இந்த பாயிண்ட் அஸ்வின் வீடியோவில் லைக் பீடாக் அண்ட் அஸ்வின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் கைஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தேன்ல. பேசிக்காக ஸ்கவுட்டிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க. அந்த நான் நம்பி எடுத்த பிளேயர், நான் என் மிட் சீசன் ட்ரையல்ஸில் வச்சுருந்த பிளேயர் நிறையா ஃபேமஸ் ஆகிட்டான், எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அது ஏன் ப்ராப்ளம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும். அண்ட் அகைன் நீங்கள் அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டை நீங்கள் கொடுக்கணும்ல. எக்ஸாம்பிளுக்கு லைக் நீங்கள் உடனே சொல்ல முடியாதுல்ல. ஏன் ஒரு ஐ திங்க் அதுதான் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தேன், எனக்கு ஏன் அவர் இருக்கிற டேலண்ட்லேயே பெஸ்ட் டேலண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குல்ல. நம்ம அது தெரியாமல் அவர் எடுத்துருக்கலாம் இவர் எடுத்துலாம்னு சொல்கிறதெல்லாம் லைக் இதில் என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியல. ஒரு டேலண்ட்டை இங்கே பார்த்துருக்கீங்க, எஸ்ஆர்ஹெச்சும் போயிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல டேலண்ட் தெரிஞ்சனால அவங்க ஆல் அவுட் போய் எடுக்க பார்த்துருக்காங்க. எஸ், நம்ம தையில் கட்டி விட்ட மாதிரி இருந்தாலும் சப்போஸ் தப்பி தவறி அவங்களுக்கு போனால் அவங்க அதை டெஃபினட்டாக எடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்கன்னா தே ஆர் ரேட்டிங் மைண்ட்றது கிளியராக தெரிய வருது. ஸோ அதுக்கு அதில் ஏன் பிரச்சனை இல்லைல்ல. உடனே ஸ்கவுட்டிங்னா நீங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டீங்க இவரை மிஸ் பண்ணிட்டீங்க சொல்கிறதுலாம் லைக் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பேரிசன் சலீல் அரோரா 1.5 கோடிக்கு எஸ்ஆர்ஹெச். சலீல் அரோரா எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேக்கப் பிளேயர். நம்ம கார்த்திக் சர்மா மெயின் 11ல் ஒரு பிளேயர்னு எடுத்துருக்கோம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சில் பேட்டிங்கில் எங்கே ஸ்பாட் இருக்குது, இதுக்கு ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பதில் சொல்லணும். எஸ்ஆர்ஹெச்சில் பேட்டிங்கில் எந்த இடத்துல சலீல் அரோரா ஆடுவார் இப்போதைக்கு நீங்கள் பிளேயிங் 11 எடுத்து பாருங்கள், ஸ்பாட்டே அவர் கிடையாது. அதே சிஎஸ்கே 11 எடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது மிடில் ஆர்டரில். ஸோ என்னோட மெயின் 11 ப்ரியாரிட்டி டார்கெட்டுக்கு நான் ஆலின் போகிறதுக்கும் அவங்களோட பேக்கப்புக்கு அவங்க 1.5 கோடிக்கு எடுத்து ஒரு பிளேயரையும் நான் டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாதுல்ல கைஸ். இது எனக்கு புரியல. அப்போ என்ன சொல்ல வராரு, இல்லை என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை எமோஷனில் பேசுகிறாங்கன்றது எனக்கு புரியல. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். பட் இதுக்கு அதுதான் கைஸ் ரீசன். அண்ட் இந்த பேக்கப் சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. நான் அதான் ஸ்டார்டிங்கில் டேரெக்டாக போட்டது தான். பேக்கப்புன்னு அவர் ஆட முடியாது, இவர் ஆட முடியாது, எவர் ஆட முடியாதுன்னா என்ன சார் பேச வரீங்க? நான் 12 பேரோட போகணுமா? இல்லை நான் கேட்குறேன். இது இந்த சைல்டிஷானது இது சொல்கிறதுக்கே எனக்கு சைல்டிஷாக இருக்குது கைஸ். ஒரு டீம்னா 25 ஸ்பாட் இருக்குது ஐபிஎல்ல. அதில் 11 பேர் தான் ஆட முடியும், ஒரு இம்பேக்ட் பிளேயர் எக்ஸ்ட்ராவாக. ஸோ என் டீமில் ஒருத்தர் இன்ஜுரி ஆனாலோ ஒரு ஃபார்ம் அவுட் ஆச்சுன்னா நான் அதுக்கு பேக்கப் தேடுவேன்னா, எஸ் அந்த பேக்கப் என்னோட 11 பேர்லையா இருப்பாங்க? இல்லை, பேக்கப்ன்றது அந்த மீதி 12லேருந்து 25 பிளேயரும் ஒருத்தர் எடுத்திருக்கேன்ல, ஒரு 13 பேர் என்ன எடுத்திருக்கேன்ல, அதில் இருந்தால் என்னால் இவங்களை ஆட முடியும். ஸோ எனக்கு கவலை இல்லை. சர்ஃப்ராஸ் கான் பெஞ்சில் உட்காருவார்னா அம்மா உட்காரட்டும், நான் அதனால தான் ஏன் எடுக்கிறேன். தேவைப்பட்டால் சர்ஃப்ராஸ் கான் நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். டூபேக்கு ஒரு இன்ஜுரினா நான் சர்ஃப்ராஸ் உள்ளே எடுத்துகிட்டு வருவானே. ஏன் நீங்கள் அப்படி யோசிக்க மாட்டீங்க? எனக்கு இந்த பாயிண்ட்டை யோசிச்சுட்டு அந்த வீடியோவை நான் ஸ்க்ரால் பண்ணி திரும்பி இதை பார்த்தேங்க. எனக்கு அடா பாவிகளா, என்னையா பேசுகிறீங்க? மனசாட்சியோட பேசுங்க. நீங்கள் திட்டலாம், உங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் திட்டலாம். இல்லை டீமில் குறை சொல்லலாம். சர்ஃப்ராஸ் எடுத்திருக்கீங்க, சர்ஃப்ராஸ் T20 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே ஐபிஎல்னா நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், இல்லை நீங்கள் அதை ஒரு பாயிண்டாக சொல்லுங்களேன். அதை நீங்கள் சொல்லலை, நீங்கள் குறை சொல்லணும் முடிவு பண்ணீங்க, நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இல்லை என்ன குறையா இருக்கோ அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இது 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 என்ன விதமான பேச்சுன்றது எனக்கு புரியல கைஸ். பட் எஸ், இது அவர் சொன்னார். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் அவங்க எடுத்திருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானியோ ஒரு ஜாக் ஃபுல்ஸையோ ஒரு பேக்கப்போ ஒரு ஸ்பாட்காக தான் எடுத்திருக்காங்க. ஆடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு டீமில் 11 பேர் தான் ஆட முடியும் கிரிக்கெட்டில். எனக்கு அந்த 11 பேர் இருக்காங்களா, அதுக்கான பேக்கப் இருக்காங்களான்னு பார்த்து இந்த பிளேயர்லாம் எடுத்திருக்கேன். பட் சாரி, இது எனக்கு இதை சொல்லி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன்.
ஓகே. ஸோ அடுத்த கொஷின், சிஎஸ்கே இந்தியன் பேஸில் மிஸ் பண்ணுறாங்க. இது காமனான பாயிண்ட்டாக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில். எஸ் கைஸ். ஸோ இதுக்கான ரீசன் தான் நம்ம ப்ரீ ஆக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்ல, இதர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவங்க ஆல்ரவுண்டர் அமன்கான ஹையாக ரேட் பண்ணுறாங்க. ஒன்று இருக்கிற பேஸ் பவுலர்ஸை அவங்க பெருசாக ஹையாக ரேட் பண்ணல, இவங்க 2 பேரையும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. 2 மூணாவது அகெயின் நான் சொல்லியிருக்கேன்ல, குர்ஜப்னீத் சிங் போன வருஷம் வந்தார், நம்ம ஹையாக ரேட் பண்ணோம், அப்புறம் ஒரு ஃபார்ம் அவுட் ஆனார், உடனே நம்ம ஹையாக ரேட் பண்ணலை. ஸோ வருஷம் இப்போ அசோக் சர்மா வந்திருக்காரு, ஆக்கிப் நவி வந்திருக்காரு, நான் 8.5 கோடிக்கு ஆக்கிப் நவி எடுத்திருக்காங்க. ஒர்க் ஆனால் சந்தோஷம் தான், ஒர்க் ஆகலைன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இவர் வேஸ்ட்டுன்ற மாதிரி. நம்ம எல்லாரும் என்னோட காமன் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும், ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கு அப்படி தான் இருக்க போகுது. பட் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வேறு பவுலர்லாம் இவங்களே போதுமானதாக இருக்குது. முகேஷ் சௌத்ரி எனக்கு பவர் பிளே கவர் தருவார், குர்ஜப்னீத் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்காரு, ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திருப்பி இன்னொரு பவுலர் தேவையான்னு கேட்டால் எடுத்துருந்தா நல்லது தான். அந்த மாதிரி யாருமே இல்லைன்றது மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆகாஷ் மதுவில் நம்ம சொன்னோம், ஆகாஷ் மதுவில் யாருமே எடுக்கல. ஸோ ஐ திங்க் அவர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அவரோட கேரியர். ஐ மீன் அவரோட கிராஃப் குறைஞ்சிருக்கு, மேபி அவர் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபியூச்சரில். பட் இப்போதைக்கு அது இல்லை, அதனால தான் சிஎஸ்கேவும் போல. வேறு ப்ரூவன் பிளேயர்ஸே இல்லை கைஸ். ஷமி ஆக்ஷனில் வந்தால் நீங்கள் சொல்கிற ரைட்டு, ஷமி நான் எடுத்துக்க பார்த்துருப்பேன். பட் ஷமி ஆக்ஷனில் வரலன்றது போது வேறு யார்? இது காமனாக சில வீடியோஸில் பார்க்க முடிஞ்சது. பிளேயர் சொல்கிறாங்க பேஸ் பவுலர்னு, யார் எடுக்க சொல்கிறீங்க? சிவம் மாவி ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. சிவம் மாவி நீங்கள் பார்த்தீங்களா? சிவம் மாவி நல்லா போட்டாருன்னு பார்த்தீங்களா? தெரியாதுல்ல. குர்ஜப்னீத் சிங் உங்களுக்கு ஐபிஎல் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஆடலை. ஸோ நீங்கள் ஆடினா தானே உங்களுக்கு தெரிய வரும் அவர் எப்படி போடுவாருன்னு. எஸ், இது காமனாக பார்க்க முடிஞ்சது. ஜென்ரலாக இதுக்கான ரீசன் சிஎஸ்கே இப்படி தான் யோசிச்சிருக்காங்க. அண்ட் நம்பர் 6 வெங்கடேஷ் ஐயருக்கு ஏன் பிட் பண்ணலன்னு ஸோ கிளியராக தெரிஞ்சிச்சு. வெங்கடேஷ் ஐயரை நம்ம எடுக்க போகிறது இல்லைன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த ஸ்பாட் இல்லைன்னு சிஎஸ்கே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே அப்படி பண்ணதுனால வெங்கடேஷ் ஐயருக்கு சுத்தமாக போகல. தென் ஃபைனலி நம்ம கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரை டார்கெட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இது ஒரு பாயிண்ட்டாக அவர் சொல்லியிருந்தார். ஐ திங்க் பீடாக சொல்லி தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக யாருன்னு தெரியல. வெங்கடேஷ் ஐயர் ப்ரைஸை ஏற்றி விட்ருக்கணுமே, நீங்கள் அவர் எடுத்துருக்கலாமே 7 கோடிக்குன்னு. எனக்கு நான் போகணுன்றது எனக்கு விருப்பம் இல்லை, நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த பிளேயரே தேவைப்படலை. நான் சும்மா பேக்கப்னா கூட அதுக்கு 2-3 கோடி இருந்தால் கூட ஓகே. பட் 7 கோடி வர போயிருக்கும் போது எனக்கு அந்த பிளேயர் தேவையில்லை. ஓகே, ஸோ தேவையில்லாத பிளேயருக்கு நான் ஏன் சும்மா பிட் போட்டு மாட்டிக்குவானே? எனக்கு தேவையில்லை. நான் 2 பிளேயர் மேலே இவன் எனக்கு வேணுன்றதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இவங்க மேலே பர்ஸ் போட்டு வீணடிக்கணுன்றது சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கும். ஒன்று இங்கே ஆக்சுவலான கல்பிரிட் எல்எஸ்ஜி தான் கைஸ். எல்எஸ்ஜி நான் சொல்லியிருந்தேன்ல, எல்எஸ்ஜியோட ரிவ்யூ வீடியோலே சொல்லியிருந்தேன், டாப்பில் 3 ஓவர்சீஸ் இருக்கிறது சரி இல்லை, வெங்கடேஷ் ஐயரை டார்கெட் பண்ணி அந்த சாய்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வச்சுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா மதிஷா பத்திரானாக்கா ஆல் அவுட் போய் எடுக்கலான்ற லாஜிக்கில் வந்திருக்கானுங்க. என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியல. சிஎஸ்கே எப்படி மாட்டிச்சோ அதே மாதிரி மாட்டியிருக்காங்க. ஊருக்கே தெரியும் பத்திரானா கேகேஆர் தான் போக போறாருன்னு. கேகேஆருக்கு அவ்வளோ காசு இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பயும் நான் பத்திரானா கிரீன் 25 முடியும் போது ஓஹோ கேகேஆருக்கு இன்னொரு ஆள் இருக்கு, பத்திரானா தான் காசு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. மோஸ்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. நம்ம எல்எஸ்ஜிக்கு மட்டும் அது புரியல போல. பத்திரானாக்கு 18 crores வரை அவனுக்கு போயிருக்கானுங்க, காசை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. வெங்கடேஷருக்கு போகாமல் வெங்கடேஷருக்கு ஐ திங்க் லாஸ்ட் பீட் ஆர்சிபி அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி தான் போட்டது. அதுக்கு மேலே போனால் பத்திரானா கிடைக்க மாட்டாருன்னு விட்டுட்டானுங்க. அந்த காசு கடைசியாக இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. ஸோ அப்போவே அவங்க வெங்கடேஷருக்கு ஆல் அவுட் போய் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். எய்தர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வச்சுட்டு வெங்கடேஷர் ஆடிட்டு இன்னொரு ஆப்ஷன் நடுவுலையோ இல்லை பவுலர்ஸ்லையோ ஆடி இருக்கலாம். பட் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியாயப்படி நீங்கள் கேட்க வேண்டியது எல்எஸ்ஜியோ சிஎஸ்கேயோ கிடையாது. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கைஸ். ஃபைனலி இந்த ஷார்ட்டாக சில பல கருத்துக்கள் பார்க்க முடிஞ்சது. அதுக்கான குவிக் ஆன்சர்ஸ் தான் கைஸ். பிரசாந்த் வீர் பவுலிங்க்கு தான் எடுத்திருக்காங்க, பேட்டிங்காக இல்லைன்னு அனிருதா சொல்லியிருப்பாரு. அகெயின் அவர் கேமை பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர் பச்சையாக தெரியுது. ஸோ இது 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 சும்மா இஷ்டத்துக்கு அப்படியே ஆன் த ஃப்ளோ பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அகெயின் அது ஆன் த ஃப்ளோவில் அவர் டக்குன்னு அப்படி பேசியிருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு நான் குறை கண்டுபிடிக்கணுன்ற மோடில் போயிட்டேன். ஸோ அதனால் எல்லா வீடியோலையும் என்னென்ன குறையாக பட்டுச்சோ நான் அதை பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். பாயிண்ட் 1 ஏன்னா அவர் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, ஃபிஸுக்கு ஆல் அவுட் போய் எடுத்துருக்கலாமேன்னு. எஸ், அவங்க ட்ரை பண்ணாங்க, ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலன்றது போது அவங்க விட்டுட்டாங்க. பட் ஃபைன், ஓகே. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் தேவையா லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன்ற சேனாயோ ஒரு காமன் டாக். வெங்கடேஷ் ஐயர் இல்லைனாலும் டூபே பிரசாந்த் வீர் இருக்காங்க. அகைன் ருத்ராஜ் சஞ்சு கவர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அலாங் கார்த்திக் சர்மா அப்படி தான் தெரியுது. ஸோ அதனால அகைன் ஃபிளாட் ட்ராக் கண்டிஷன்ஸில் அந்தளவுக்கு பெருசாக ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. அண்ட் தேவைப்பட்டாலும் டூபே அண்ட் பிரசாந்த் வீர் இருக்கிறனால தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அண்ட் இன்னொன்று காமனாக டீம்மேட்ஸ் ஜெலஸாக இருப்பாங்களா பிக் ப்ரைஸ் டேக் பார்த்துன்னு? நேச்சுரல் தான் கைஸ், நேச்சுரல். இது இல்லைன்னா நம்ம சொல்லலாம் அவ்வளோ நல்லவனா யாரும் கிடையாது. இதை நேச்சுரலாக யோசிக்கிறது தான். பட் அகெயின் சப்போஸ் அதனால் டீமுக்குள்ளே
உள்ள பிரச்சனை வந்து அவங்க ஒழுங்காக ஆடலைன்னா பிருத்வி ஷா சர்ஃப்ராஸ் கான்லாம் எவ்வளோ நாள் இப்படி ஆகிருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சீசனோட டீம் கழட்டி விட்டுச்சுன்னா வேர்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த அளவுக்குலாம் யாரும் போக முடியாது. நான் எக்ஸ்ட்ரீம் சினாரியோவில் பேசுகிறேன், லைக் இந்த மாதிரியே பிரச்சனை, நீங்கள் எனக்கு 30 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஆட விட்டீங்களேன்னு அவங்களுக்கே தெரியும். அதுதான் லக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் நடக்குது. அந்த பசங்க கரெக்டாக தேவைப்படுற டைமில் நடுவில் வந்தாங்க, செம்மையாக எல்லா டீமும் போட்டி போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட லக்கு, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் வந்து அகெயின் ஆயுஷ் மந்திரி கூட ஓகே, அவர் லாங் டேர்ம் ப்ராஃபிட் அவருக்கு இருக்குன்றது, ஏஜ் கம்மி, இன்னும் சிஎஸ்கே கூட ஃபுல்லாக ஒரு 20 வருஷத்துக்கு அவர் ட்ராவல் பண்ணலாம். பட் ஊர்வில் பட்டேல் எஸ், அவர் மேபி யோசிக்கலாம். பட் அகெயின் நீங்கள் இது அன்பிரடிக்டபிள் கைஸ். உங்களுக்கு சாய்ஸ் வரும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. திருப்பி வந்து சாய்ஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணிக்கலாமேன்னு யோசிக்க முடியாது. ஏன்னா வாட் இஃப் ஊர்வில் பட்டேலோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அஹெட் ஆஃப் ஐபிஎல் ஆக்ஷன்ஸ்ன்றது போது அவரை யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்னடா நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து லக்கு தாங்க கைஸ், அது அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் டெஃபினட்டாக அவரோட ரிவார்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அவருக்கு கிடைக்க போகுது. அண்ட் அகெயின் ஊர்வில் பட்டேல் வந்து நம்மளை நம்பி தான் வந்திருக்காரு. லாஸ்ட் சீசன் ஆர்சிபியோட பேக்கப்பாக இருக்காமல் சிஎஸ்கேல பிளேயிங் டைம் கிடைக்கும்னு. பட் என்னோட பார்வையில் இவர் இப்போதைக்கு பேக்கப்பாக தாங்க தெரியாது. ஸோ அவருக்கு ஸ்பாட் மெயின் லெவனில் இல்லை. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு 11ல் இருந்து என்னால் பார்க்க முடிஞ்ச அனாலிசிஸில் வந்தது கைஸ். ஸோ ஓவரால் இதுதான் கைஸ். சில கொஷின்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சனால இதை அட்ரஸ் பண்ணிடலாமே, எஸ்பெஷலி இந்த பீடாகோட கமெண்ட்டுக்கு அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ முடிச்சோடனே தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, போன வீடியோ வந்து சிஎஸ்கேயோட ஸ்குவாட் ரிவ்யூ போட்டிருப்பா, ஒரு 30 நிமிஷம் மேலே இருக்கும். பட் கிளியராக இன்டெப்த்தாக போட்டிருப்பாங்க கைஸ். சும்மா செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அகெயின் டேக் கேர், பை பை.